அடே நீங்க என்னடா டாஸ்க பண்ண சொன்னா மாத்தி மாத்தி அடிபுடி சண்டை போட்டுக்கிறீங்க. போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இந்த காமன் மேன் ஷோ வந்து பிக் பாஸை விட வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த காமன் மேன் ஷோக்கான 3 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ப்ரோமோலையுமே பல விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் லைட்டா ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுதான் இந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க். பார்த்திருப்பீங்க, காமன் மேன் ஷோக்குள்ள ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து எப்படி நடக்கும்? ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்னா டீமனா இருக்கவங்க ஏஞ்சலை வந்து ட்ரிகர் பண்ணி கோவப்பட வைக்கணும். இதுதான் டாஸ்க், ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் பிக் பாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்க பாத்தீங்கன்னா டீமனா இருக்க ஒரு பொண்ணு வந்து ஏஞ்சலா இருக்க ஒரு பையனை போட்டு கொடுமைப்படுத்துது. அதுவும் பிசிக்கலி கொடுமைப்படுத்துது. வாய்க்குள்ள கையை விட்டு நோண்டுது. அப்புறம் அந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கன்னத்துல பலார்னு ஒரு அற விடுது. இது எந்த வகையில நியாயம்? இல்ல எனக்கு தெரியல. இந்த டாஸ்க்ல வந்து பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவல் பிக் பாஸ்லேயே சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. நம்மளும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சீசன் 8ல வச்சாங்க. சீசன் 8லயுமே சாச்சனா தேவின்னு நினைக்கிறேன், முட்டை கிட்டலாம் உடச்சு ஊத்தி ஒரு மாதிரி மிளகாவெல்லாம் பிச்சு போட்டு கொடுமை பண்ணதுக்கு தான் அங்க பயங்கரமான பஞ்சாயத்து நடந்துச்சு. யாருமே நான் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ட்ரிகர் பண்ணுவாங்க. பேசி பேசி ட்ரிகர் பண்ணி அவங்கள கோவப்படுத்தி அவங்க கிட்ட இருந்த ஸ்டாரை பிடுங்குவாங்க. இதுதான் டாஸ்கா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனா பலார்னு அறையுது. இது எந்த வகையில நியாயம்? இங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்த அப்படியே மாத்தி பாருங்களேன், அதாவது ஜெண்டரை மாத்தி பாருங்களேன். ஒரு டீமனா இருக்க ஒரு பையன் ஏஞ்சலா இருக்க ஒரு பொண்ணை பலார்னு அரைஞ்சிருந்தா நம்ம எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்திருப்போமா? இல்ல வெளியே இருக்க ஒரு சில பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா? இது என்ன ஷோ, நீங்க என்ன இப்படி நடத்துறீங்க? ஒரு பையன் ஒரு டாஸ்க்குக்காக ஒரு பொண்ணை வந்து அரைகிறான், இதெல்லாம் நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க எப்படி விடுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த விஷயத்துக்கு யாரும் எதுவும் பேசல. சோ அதனால நான் வந்து இதை பேசலான் இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசிடலாமா? அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்தை என்னால கவனிக்க முடிஞ்சு. முனியம்மா அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட். எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நேத்துல இருந்து வர்ற ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாத்தீங்கன்னா முனியம்மா முனியம்மா முனியம்மான்னு சொல்லிட்டு முனியம்மா அவர்களுக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. போற போக பார்த்தா முனியம்மாவை இந்த பிக் பாஸ் சீசன் 10ஓட டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க போல. அந்த அளவுக்கு முனியம்மா அவர்களுக்கு சப்போர்ட் எகிரிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முனியம்மா அவர்கள் இந்த காமன் மேன் ஷோல வந்து குவாலிஃபை ஆனதா ஒரு விஷயம் நியூஸ் வந்துச்சு. நேத்து ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க, நம்ம ராஜுபாய் அவர்கள் முட்டி போட்டு குவாலிஃபை அப்படிங்கிற போர்டை கொடுத்திருப்பாங்க. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முனியம்மா அவர்கள் எப்படி பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மொத்தம் 3 ப்ரோமோ வந்திருக்கு. ஒரு ப்ரோமோல முனியம்மா அவர்களுக்கான காமெடி வந்திருக்கு. இன்னொரு ப்ரோமோல இவங்க போடுற சண்டைகள்லாம் வந்திருக்கு. அதாவது ஒரு சேத்துக்குள்ள உருளை விட்டது, அப்புறம் இந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க், அப்புறம் வட்டம் போட்டு இந்த பந்த புடுங்குற டாஸ்க்ல ஒருத்தர் வந்து ஒரு லேடியை கெட்டி பிடிச்சி தூக்கி வெளியே வைப்பாரு. இந்த ஃபைட் எல்லாம் காமிச்ச ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இன்னொரு ப்ரோமோல பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ஃபைட் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு கான்ட்ரவர்சியை சமந்துட்டு வந்திருக்கு. நேத்து ஒரு அக்கா வந்தாங்கல்ல, நைட்டியை போட்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சியை பண்ண ட்ரை பண்ணி அடி வாங்கி வெளியே போனாங்கல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை பேச வந்து பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்டே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கடைசியா வந்த ப்ரோமோல ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்கை காமிச்சாங்க, ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பவுடர் தூக்கி அடிக்கிறது, மஞ்சள் பொடியை வாயில தடவுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ கட்ல அதை நம்மளால கவனிக்க முடியுது. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம முனியம்மா வந்து ஏஞ்சல் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. டீமனா இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு வெள்ளை பவுடர் மூஞ்சில டமார் அடிக்கிறாங்க. முனியம்மா வந்து சிரிச்ச மேனிக்கு இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பையனை போட்டு ஒரு பொண்ணு கொடுமைப்படுத்துது. என்ன சொல்லுதுன்னா, காலைல நீ என்ன வாய் பேசின என்கிட்ட, என்ன பேசின, என்ன மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வாய்க்குள்ள கையை விட்டு குடையுது அந்த பொண்ணு. ஆக்சுவலா இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. பிசிக்கல் வயலன்ஸ் அங்க இருக்கவே கூடாது. ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்ல பிசிக்கல் வயலன்ஸே இருக்க கூடாது. பட் இந்த பொண்ணு ஸ்டார்டிங் அந்த பையன் வாய்க்குள்ள கையை விட்டு உர்ரா சொத்த பல்ல புடுங்காம விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாயை போட்டு நோண்டுது. அந்த பையன் சிரிச்சா மேனிக்க உட்கார்ந்துருக்கான். அவன் வந்து அசர்ற மாதிரி தெரியல, நீ என்னமோ பண்ணு, நான் இப்படியே தான் உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சா மேனிக்கு உட்கார்ந்துருக்கான். இந்த பொண்ணு ட்ரிகர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பலார்னு ஒரு அறை விட்டுச்சு. பார்த்துருப்பீங்க இந்த ப்ரோமோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். பலார்னு அந்த பொண்ணு அரைஞ்சிட்டு. இது கரெக்டா தப்பா? என்ன கேட்டா ரொம்ப தப்பு. ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த டாஸ்க்ல பிசிக்கல் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஜெண்டரை வந்து மாத்தி வச்சு பாருங்களேன். ஒரு பையன், இப்ப அந்த பையனே அந்த பொண்ணை வந்து அடிச்சிருந்தா
இது சாதாரணமா இருந்திருக்குமா? வாய்ப்பு இல்லைல்ல. கண்டிப்பா மிகப்பெரிய பஞ்சாயத்தா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடமும் பஞ்சாயத்தா ஆயிருக்கணும். ஏன்னா எபிசோட் வரும்போது தான் நமக்கு தெரியும். பிரமோல வெறுமணிக்கு கட்டு மட்டும் தான் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து யாருன்னு சொல்லிட்டு லைட்டா எனக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த ப்ரொமோ கட்லயே அந்த பொண்ணு அங்கங்க பார்க்க முடிஞ்சு. ஷமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த காமன் மேன் ஷோல. அவங்கள இன்ஸ்டாகிராம்ல நான் கவனிச்சேன். அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொமோ கட்ல அந்த பொண்ணு வந்து சைட்ல உட்கார்ந்துருக்கிறது என்னால கவனிக்க முடியுது. ஸோ அரையும் போது அந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அது அவங்களான்னு சொல்லி எனக்கு கரெக்டா தெரியல. எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஃபேஸை ரிவீல் பண்ணலாம். ஐ திங்க் ஷமி அந்த பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பண்ணது மிகப்பெரிய தப்பு. என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. சும்மா அந்த டிஆர்பிக்காக இந்த விஷயத்த விட்டுட்டு அந்த ஜட்ஜஸ் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த வந்து எப்படியும் டாஸ்க் மாறும்ல. திரும்ப வந்து அந்த பொண்ணு வந்து ஏஞ்சலா மாறுவாங்க, அந்த பையன் டீமனா மாறுவான். அப்ப அந்த பையனும் அடிக்க ஆரம்பிப்பான். அது எங்கேயோ போய் நின்றோம். ஓகேவா? இந்த பொண்ணு அசால்ட்டா அடிச்சிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டா இது மிகப்பெரிய தப்பு. இந்த பொண்ணு இங்கே இப்படி பண்ணுதுன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டை நாத்திரும் அப்படிங்கிறதா உண்மை. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த பொண்ணை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா அந்த வீட்டை நாத்திரும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த காமன் மேன் ஷோல கண்டதெல்லாம் பண்ணி எப்படியாச்சும் செலக்ட் ஆகி இந்த பிக் பாஸ்க்குள்ள பேரணும்னு சொல்லி முடிவே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தண்ணி பழமே எவ்வளவு பரவாயில்ல. என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். இவங்களுக்கு தண்ணி பழமே எவ்வளவு பரவாயில்ல. தண்ணி பழத்தை விட இவங்க மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஏஞ்சல் vs டீமன் டாஸ்க்ல பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணலாமா? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது முனியம்மா அவர்களுக்கான டாபிக் வரும். ஆக்சுவலா நேத்துக்கான ப்ரோமோலயே முனியம்மா அவர்கள் குவாலிஃபை ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ராஜுபாய் அவர்கள் தான் அந்த குவாலிஃபை போர்டை வந்து முட்டி போட்டு கொடுப்பாப்புல. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முனியம்மா அவர்கள் ஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபைனல்ல ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு 5-6 பேரை செலக்ட் பண்ணி கடைசியில் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. மேபி மக்கள் கிட்ட ஓட்டுகள் கேட்பாங்க, இல்ல கடைசியில ஜட்ஜஸே இதுல யார் உள்ள போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு ரவுண்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நம்ம முனியம்மா அவர்கள் கடைசி ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. அது நம்மளால கவனிக்க முடியுது. ஸோ இன்னைக்கான ப்ரோமோல ஒரு ஃபன் வேற இருந்துச்சு. முனியம்மா அவர்களுக்கான என்ட்ரி. முனியம்மா உள்ள வரும்போதே கால் தட்டுது. தட்டினோடனே ஐயோ என்னடா இது, வரும்போதே கால் தட்டுது அப்படின்னு சொல்லி சிரிச்சா மேனிக்கு வராங்க. ஒரு மாதிரி சிரிச்ச முகமா இருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சிரிச்ச முகமா இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் கேட்ட வரத்துக்கு அவங்க டாஸ்க் எல்லாம் பெருசா ஃபயரெல்லாம் பண்ணல. இப்போ இவங்களை வந்து தாமரை கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. தாமரை வந்து நல்லா பேசவும் செஞ்சாங்க, டாஸ்க்கும் பயங்கரமா ஆடினாங்க. ஓகேவா? பிசிக்கல் டாஸ்க் எல்லாமே பூந்து ஆடினாங்க. பட் இவங்கள பத்தி நான் கேட்டப்போ காமன் மேன் ஷோல வந்து நல்லா பேசினாங்களாம். ஒரு மாதிரி ஜோவலா ஜாலியா ஒரு மாதிரி பேசினாங்களாம். ஆனா டாஸ்க் அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு ஃபயராலாம் இல்லையா. பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபயரா பண்ணல போல. ஒரு மாதிரி நார்மலா பண்ணாங்களாம். அந்த வகையில நல்லா பேசியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஜாலியா வந்து பேசுறாங்க. நம்ம மாயா அவர்கள் கை கொடுத்துட்டு ஓவியா ஆரி உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறாங்க. ராஜுபாயை யாருன்னு தெரியல. ராஜுபாயை பார்த்துட்டு ஆமா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிருந்து ராஜுபாய் வந்து ஏங்க திரும்ப திரும்ப இதை சொல்லி என்ன புண்படுத்திட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுபாய் கும்பிடுறாப்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ நீதானப்பா அது அந்த சீசன் 5 டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல முனியம்மாக்கு சின்னதா டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கிட்டயா ஃபோன் பேசினா எப்படி பேசுவீங்க, இந்த பிக் பாஸை பத்தி யார்கிட்டயாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தான் நம்ம முனியம்மா அவர்கள் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க நான் சொன்னேன்ல ஓவியா சீசன்ல நான் மட்டும் ஜூலிக்கு பதிலா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா அந்த இடத்துல பேசிட்டு சுத்துறாங்க. அது ஓவியாவுக்கும் அவங்க செம்ம சிரிப்பா இருக்குது. முக்கியமா ஜூலியை பத்தி பேசினா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் அவங்க கொஞ்சம் ஜாலியான கேரக்டரா இருந்திருக்காங்க. அதனால செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது 2 பெண்கள் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ. 2 பெண்களை நிப்பாட்டி விட்டுருக்காங்க. 2 பெண்கள்கிட்டையும் ஒரு கண்டென்ட்டை கையில் எடுக்க சொல்லியிருப்பாங்க போல. அப்போ ஒரு பொண்ணு என்ன செய்யுதுன்னா பெண்கள் பாதுகாப்பை பத்தி நான் பேச போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற கண்டென்ட்டை பத்தி நான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த கண்டென்ட்டை கையில் எடுக்குது. அப்போ பக்கத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பெண்களுக்கு மட்டுமா பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் தான் பாதுகாப்பு இல்லை, நான் வந்து பீப்புள் சேஃப்டி எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை, ஸோ மக்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற கண்டென்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொன்ன உடனே பக்கத்துல இருந்த இந்த பொண்ணுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி சமந்து வந்திருக்காங்க. ஒரு சைடு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, செவுட்லயே அடிக்குது. இன்னொரு சைடு நேத்து அந்த அக்கா நைட்டியை போட்டு வந்து கான்ட்ரவர்சி பண்ணிச்சு. இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து விமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கையில் எடுத்த உடனே பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு வந்து மொத்தமா முடிச்சு விட்டுல, ஆண்களுக்கு உங்க பாதுகாப்பு இல்லை அதனால மொத்தமா பேசணும்னு சொல்லி முடிச்சு விட்டோடனே கடுப்பாய் இந்த பொண்ணு, என்ன நீ இப்படி பேசுற, வா லெவலுக்கு நான் பேச மாட்டேன், நீ நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஃபேக்கா இருக்க, நல்லா மேக்கப் போட்டு இப்படி சுத்தாத பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல என்னத்தையோ கத்திக்கிட்டே இருக்கு.
பக்கத்துல இருந்த பொண்ணு காமா ஆமாங்க உங்க லெவல் இங்க தான், என் லெவல் இங்க தான், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படாம ஒரு மாதிரி போல்டா பேசிக்கிட்டே இருக்குது. பட் இந்த விஷயங்களை கிளப்பி விட்டது மாயா. சைட்ல உட்காந்து மாயா கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதை தான் அங்க ஆர்யா ராஜுபாயா யாரோ சொல்றாங்க, மாயா நல்லா கொளுத்தி போடுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்துல நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. நிறைய பேர் கான்ட்ரவர்சியோட வந்திருக்காங்க. ஸோ கான்ட்ரவர்சியை வச்சு ஏதாச்சும் ஒரு கிண்டுனா அதை வச்சு பிக் பாஸ்ல பேரலான்னு சொல்லிட்டு பல பேர் கான்ட்ரவர்சி சமைஞ்சிட்டு வந்திருக்காங்க. பல பேர் மொக்கையாவும் வந்திருக்காங்க. பல பேர் கொஞ்சம் டஃப்பாகவும் வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஒருத்திக்கு காட்டின டாஸ்க்ல முக்காவாசி டாஸ்க் பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் தான். புதுசா எதுவும் காமிச்ச மாதிரி தெரியல. பட் மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயரா இருக்கு. ஆனால் மலையாளத்துல ஜட்ஜஸ்குள்ளே பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு போல. அதை பிடிக்கிறதுக்கே அங்கே ஹோஸ்ட்டுக்கு டைம் கரெக்டாக இருக்கு போல. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் போயிட்டு இருக்காங்க. தமிழ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடிச்சது தப்பு, இதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம்.